மண் சட்டியில் இன்றைக்கு இந்த அன்னாசி கறி செய்ய போகிறேன். இப்போ நான் ஹீட்டை வந்து மீடியத்தில் வச்சுருக்கிறேன். இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் இருக்குது. இந்த 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் இப்போ இதில் விடுங்க. ஓகே, இதில் வந்து 2 மீடியம் வெங்காயம் வந்து வெட்டி வச்சுருக்கேன் சின்ன சின்னன்னா. இப்போ இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து 3 உள்ளிப்பூடு இருக்குது. இதை வந்து சின்ன சின்ன வெட்டி இருக்கிறேன் சாப் பண்ணி. இப்போ இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து 10 செத்த மிளகாய் இருக்குது. 10 செத்த மிளகாய் எடுத்து இப்படி 2 பிச்சு வச்சிருக்கிறேன். இப்போ இந்த செத்த மிளகாய் இதில் போடுங்க. இதில் கொஞ்சம் கருவேப்பிலை இருக்குது. இந்த கருவேப்பிலையும் இதில் போடுங்க. இதில் வந்து 3 கராம்பு இருக்குது. இந்த கராம்பாயும் இதில் போடுங்க. இப்போ இதில் 2 நிமிஷமாக தான் வதங்கி கொண்டிருக்கு இந்த வெங்காயம். இது வந்து சிங்கிள் ஆக்கள் செய்கிற தூள். நான் ஏற்கனவே இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன். இந்த வீடியோ லிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்க. ஸோ இதில் வந்து ரோஸ்டட் துணப்பகா வந்து 2 டீஸ்பூன் இருக்குது. இப்போ இதை இதில் போடுங்க. போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா வதங்க விடணும், கோல்டன் ப்ரௌனாக வர வரையும். இப்போ இதில் 3 நிமிஷம் வந்து வதங்க விட்டுருக்கிறேன். எல்லாமே 5 நிமிஷம் வதங்கி இருக்கு. மிக்ஸ் பண்ணி போட்டு இதில் வந்து கஜு இருக்குது. 150 கிராம் கஜு எடுத்து 1 டீஸ்பூன் உப்பு போட்டு தண்ணிக்கு வந்து ஊற வச்சுனா 2 மணித்தியாலம். இப்போ 2 மணித்தியாலம் ஆயிட்டுது. ஸோ இப்போ இதை வந்து இதோட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நான் ஹீட்டை வந்து மீடியத்துக்கும் லோவிலையும் வச்சுருக்கேன். ஹீட்டை குறையுங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு மூடி போட்டு இதை ஒரு 8 to 10 மினிட்ஸ் வந்து இது வதங்க விட போகிறேன். ஹீட்டை ஹையாக வைக்காதீங்க, பிரட்டல் கறி எரிஞ்சிடும். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் தான் வதங்கி கொண்டிருக்கு. இடக்கிட கிளறி விடுங்க. இப்போ இதை திருப்பி மூடி போட்டு மீடியத்துக்கு லோ ஹீட்லேயே வந்து இன்னொரு 5 நிமிஷம் வந்து வதங்க விட போகிறேன். இப்போ இன்னொரு 5 நிமிஷம் வந்து இதுலேருந்து வதங்கி கொண்டிருக்குது. ஸோ கம்ப்ளீட்லியாக 10 மினிட்ஸ் ஆகிட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து 2 டீஸ்பூன் பிளெயின் சில்லி பவுடர் இருக்குது. 2 டீஸ்பூன். இதில் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் டார்க் சோயா சாஸ் இருக்குது. இப்போ இதையும் இதில் விடுங்க. இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் ப்ரௌன் சுகர் இருக்குது. இந்த 1 டேபிள் ஸ்பூனையும் இதில் போடுங்க. போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு இதில் வந்து பெரிய அன்னாசி நான் வேண்டி அதில் தோலெல்லாம் சீவி இப்படி சின்ன சின்ன வட்டி இருக்கிறேன். 750 கிராம்ஸ் இருக்குது. ஆகலும் பழுத்ததாக இருக்கக்கூடாது, ஆகலும் காயாமல் இருக்கக்கூடாது, மீடியமாக ரை பண்ணி இருக்கணும். ஸோ இப்போ 750 கிராம் பைனாப்பிளையும் இதில் போடுங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு மூடி போட்டு மீடியத்துக்கு லோ ஹீட்லேயே இன்னொரு 5 to 8 மினிட்ஸ் வந்து இதை அவிய விடுவோம். ஒரு 5 நிமிஷம் தான் நான் இருக்கு. மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி போட்டு மூடி போட்டு இன்னொரு 5 நிமிஷம் அவிய விடுவோம். ஓகே, இது கம்ப்ளீட்லி 10 மினிட்ஸ் ஆயிட்டுது. ஜென்ட்லாக மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணி போட்டு இது கடைசியிலான உப்பு சேர்க்கணும். ஸோ உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்து உப்பு சேருங்க. இது வந்து ஆப்ஷனல், ஆனால் இதுக்கு தேசிக்காய் புளி விட்டிங்கன்னு சொன்னால் நல்லா இருக்கும். ஸோ உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதில் தேசிக்காய் புளி கொஞ்சம் புளிஞ்சு விடலாம். ஸோ நான் அடுப்பை நிப்பாட்டினேன். ஆக்சுவலி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த அன்னாசி கஜு போட்டு செய்கிற பிரட்டல் கறி, சிங்களாக்கள் செய்கிற கறி இது. ஸோ இது செய்து முடிஞ்சுது.